பாருங்க. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 9th சாப்டரில் நம்ம வந்து வரவு செலவு திட்டத்தோட வகைகள் பார்த்துட்டு இருந்தோம். அதில் வந்து செயல்திறன் வரவு செலவு திட்டம், பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட், அந்த இது வந்தோம். பூஜ்ய வரவு செலவு திட்டம் முடித்து செயல்திறன்னா என்னென்னா, ஒரு வரவு செலவு திட்டத்தோட வெளியீட்டின் அடிப்படையில் வரவு செலவு திட்டம் அமைந்தால் அதுதான் செயல்திறன். எந்த ஒரு வரவு செலவு திட்டத்தின் வெளியீட்டின் அடிப்படையில் இது முதல்ல அமெரிக்காவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. சர் உப்பர் அப்படின்றவர் அமெரிக்காவில் 1949 நிர்வாக சீர்திருத்த குழு மூலமாக இது அமைக்கப்பட்டது. இந்த குழுவின் பரிந்துரைப்படி இந்த வரவு செலவு திட்டம் வந்து அமெரிக்காவில் அமைச்சாங்க. மக்களின் நலனுக்காக இந்த வரவு செலவு திட்டம், அதான் என்ன செஞ்சோம் எவ்வளோ செஞ்சோம் அப்படின்றத மக்களுக்கு தெரிவிக்கணும், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியானது. இந்த வருஷம் படிச்சுக்கோங்க, இந்த நேம் படிச்சுக்கோங்க, அண்டர்லைன் படிக்கோங்க, என்ன மக்களுக்கு செஞ்சோம் எவ்வளவு செஞ்சோம் அப்படின்றத. இதான் வந்து இந்தியாவில் செயல்திறன் வரவு செலவு திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தோம்னா நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட் அப்படின்னா என்னென்னா, ஆல்ரெடி சொன்னது தானே, the outcome of any activity is taken as the base of any budget. Such budget is known as performance budget. நீ என்ன செய்கிறீங்கன்றதை நீங்கள் சொல்லணும், அதான். இது வந்து அதே மாதிரி 1949 சர் ஹூப்பர் அவர் சொன்னார். அதுக்கப்புறம் இதுக்கு நேம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட்டு. வாட் இஸ் டன், ஹவு மச் டன், அதுதான் முக்கியமானது. வாட் இஸ் டன், ஹவு மச் டன் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் த பீப்புள். இது வந்து இந்த இந்தியாவில் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அவுட்கம் பட்ஜெட் அப்படின்னு நம்ம இந்தியாவில் சொல்கிறோம். அதாவது சாதனை திட்டம் அப்படின்னு நம்ம இதை சொல்கிறோம். சாதனை திட்டம்னா எதுன்னா செயல்திறன் வரவு செலவு திட்டத்தை தான் இந்தியாவில் சாதனை திட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா சமநிலை மற்றும் சமனற்ற வரவு செலவு திட்டம். சமநிலை வரவு செலவு திட்டம்னா என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் அந்த அரசோட எதிர்பார்க்குற வருவாயும் திட்டமிடப்பட்டுள்ள செலவும் சமமாக இருந்தால் அதான் சமநிலை வரவு செலவு திட்டம். அரசோட திட்டமிட்ட வருவாயும் அரசு எதிர்நோக்கும் செலவும் ரெண்டுமே சமமாக இருக்கணும். பேலன்ஸ்டு பட்ஜெட் வர்சஸ் அன்பேலன்ஸ்டு பட்ஜெட். பேலன்ஸ்டு பட்ஜெட்னா என்னென்னா, it's a situation in which estimated revenue of the government during the year is equal to its anticipated expenditure. ஆன்டிசிபேட்டட்னா எதிர்பார்க்கப்படுகின்ற செலவினங்கள். வருவாயும் எதிர்பார்க்கப்பட்ட திட்டமிட்ட வருவாயும் எதிர்நோக்கு செலவும் ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு பேர் தான் சமநிலை வரவு செலவு திட்டம், அதான் பேலன்ஸ்டு பட்ஜெட். அடுத்த டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட்டில் பாருங்கள். இது என்ன, பற்றாக்குறை வரவு செலவு திட்டம், சமமான வரவு செலவு திட்டம், உபரி வரவு செலவு திட்டம். அதாவது டெபிசிட் பட்ஜெட், பேலன்ஸ்டு பட்ஜெட், சர்ப்ளஸ் பட்ஜெட் அப்படின்னு 3 இது கொடுத்துருக்காங்க இந்த டயக்ராமில். அதில் பார்த்தோம்னா செலவு அதிகமாக இருந்து வருவாய் குறையாக இருந்தால் அது வந்து பற்றாக்குறை. செலவு ஈக்குவல் டு வருவாய்னா அது வந்து சமமான. உபரி அப்படின்னா சர்ப்ளஸ்ன்றோம். அது வந்து என்னென்னா பாருங்கள், வந்து வருவாய் அதிகமாக இருக்கும், செலவு குறையாக இருக்கும், அதான். இப்போ சமநிலையில்லா வரவு செலவு திட்டத்தில் வந்து அரசு வந்து எதிர்பார்க்கிற வருவாய் திட்டமிடப்பட்டுள்ள செலவும் சமமாக இல்லாது இருந்தால் அதுதான் சமநிலை இல்லா வரவு செலவு திட்டம். இந்த சமநிலை இல்லா வரவு செலவு திட்டத்தில் தான் 2 வகையாக பிரிக்கிறோம். அது வந்து உபரி வரவு செலவு, பற்றாக்குறை வரவு செலவு. அதான் இந்த டயக்ராமையும் பார்த்துக்கோங்க. எக்ஸ்பென்ஸு, ரெவென்யூ, அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் ஈக்குவல் டு ரெவென்யூ, இன்னொன்று வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து லெஸ் தேன் ரெவென்யூ. அடுத்தது அன்பேலன்ஸ்டு பட்ஜெட் சொன்னேன். இந்த பட்ஜெட் இன் விச் ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் நாட் ஈக்குவல் அப்படின்னாலே, ரெவென்யூவும் எக்ஸ்பெண்டிச்சரும் ஈக்குவலாக இல்லை, அதுதான் அன்பேலன்ஸ்டு. அதில் 2, ஒன்று சர்ப்ளஸ், இன்னொன்று டெபிசிட். சர்ப்ளஸ்னா என்னென்னா, the budget is surplus when the estimated revenues of the year are greater than anticipated expenditures. அதாவது ரெவென்யூ ஜாஸ்தியாக இருக்கும், வருவாய் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உபரி வரவு செலவு திட்டம் அப்படின்னா என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் பார்த்தீங்கன்னா அரசோட எதிர்பார்க்குற வருவாய் திட்டமிடப்பட்டுள்ள செலவை விட அதிகமாக இருந்தால் அதான் உபரி வரவு செலவு திட்டம். அதாவது உபரி வரவு செலவு திட்டம் இது வந்து இஸ் ஈக்குவல் டு அரசு எதிர்பார்க்கின்ற வருவாய் வந்து கிரேட்டர் தேன் திட்டமிடப்பட்டுள்ள செலவு, இதுதான் உபரி. அடுத்தது பார்த்தோம்னா இதில் பற்றாக்குறை வரவு செலவு திட்டம். அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா டெபிசிட் பட்ஜெட் அப்படின்றோம். அப்படின்னா டெபிசிட் பட்ஜெட்னா என்னென்னா, வேர் த எஸ்டிமேட்டட் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் மோர் தேன் எக்ஸ்பெக்டட் ரெவன்யூ. ரெவன்யூவை விட செலவு, அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருந்தால், எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் மோர் தேன் எக்ஸ்பெக்டட் ரெவன்யூ. அதான் கவர்மெண்ட்ஸ் எஸ்டிமேட்டட் ரெவன்யூ வந்து லெஸ் தேன் கவர்மெண்ட்ஸ் ப்ரப்போஸ்டு எக்ஸ்பெண்டிச்சர். வருவாய் குறைவாகவும் செலவு அதிகமாக இருந்தால் அதான் என்னது டெபிசிட் பட்ஜெட் அப்படின்றோம். அடுத்தது நெக்ஸ்ட்டு வரவு செலவு திட்ட செயல்முறைகள், பட்ஜெட்டரி ப்ரொசீஜர். எப்படி வந்து இதை வந்து செயல்படுத்துகிறாங்க. பட்ஜெட்டரி ப்ரொசீஜர் refers to the system through which the budget is prepared, enacted and executed.
என்னென்ன செய்கிறாங்க, வரவு செலவு திட்ட செயல்முறைகளில் முதலாவது என்ன பண்ணுறாங்க, வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கிறாங்க. மைய அரசு என்ன பண்ணுறாங்க, வரவு செலவு திட்டத்தை மத்திய நிதி அமைச்சகம் தயாரிக்கிறது. மாநில அரசு வரவு செலவு திட்டத்தை மாநில நிதித்துறை தயாரிக்கிறது. வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் போதே கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றை கவனத்தில் கொள்ளப்படுகிறது. இப்போ என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் அவங்க வந்து அதாவது அவங்க தயாரிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்கிறது கீழே கொடுத்துருக்கு பாருங்க. இப்போ வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் த பட்ஜெட்டுக்கு வந்து the Ministry of Finance prepares the central budget every year. At the state level, the finance department is responsible for the annual state budget. While preparing the budget, the following factors are taken. அதில் வந்து ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, பேரியல் பொருளாதார கொள்கை இலக்குகளை திட்ட காலத்திற்குள் அடைகிறது. பேரியல்னா பெரிய லெவலில் பேரியல் பொருளாதார கொள்கைகளை அந்த இலக்குகளை திட்ட காலத்துக்குள் அடைகிறது. 2வது வரவு செலவு திட்டத்தோட யுக்திகள். 3வது பல்வேறு திட்டங்களுக்கான நிதி தேவைகள். அடுத்து 4வது நிறைய இருக்குது. 4வது வருவாய் செலவினத்தின் மதிப்பீடு. அதில் பிராக்கெட்டில் என்னென்ன செலவினம், பாதுகாப்பு செலவினம், மானியம், கடனுக்கான வட்டி இதெல்லாம் இருக்குது. அடுத்தது மூலதன செலவினத்தின் மதிப்பீடு. அதில் என்ன மூலதன செலவினத்தின் மதிப்பீடுனா என்னென்னா, உங்களுக்கு வந்து ரயில்வே, பாசன வளர்ச்சி இதெல்லாம். அடுத்து பார்த்திங்கன்னா வரி மற்றும் வரியற்ற வருவாய் வரிகளின் மதிப்பீடு. 10 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 முன்னாடி 9 பாயிண்ட்ஸ் இருக்குது. அடுத்தது கடன்களின் திரும்ப செலுத்துதல்கள், அதாவது பொதுத்துறையில் முதலீட்டு குறைப்பு, அங்காடி பெறுதல்கள், அதெல்லாம் அதில் அந்த மூலதன வரவுகளின் மதிப்பீடு. வருவாய் செலவுகளுக்கும் வருவாய் வரவுகளுக்கும் வருவாய் செலவுகளுக்கும் இடையேயான இடைவெளியின் மதிப்பீடு. வருவாய் வரவுக்கும் வருவாய் செலவுக்கும் இடையேயான மதிப்பீடு, இடைவெளியின் மதிப்பீடு. அடுத்து நிதி பற்றாக்குறை, முதன்மை பற்றாக்குறை மற்றும் வருவாய் பற்றாக்குறையின் மதிப்பீடு. இத்தனையும் நம்ம வந்து வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கிறதுக்கு முன்னாடி இத்தனையும் நம்ம என்ன செய்யணும்னா, இவ்வளோத்தையும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதுதான் the macroeconomic targets to be achieved within a plan period. அதான் பேரியல். அடுத்து the basic strategy of the budget. அடுத்து the financial requirements of different projects, estimates of the revenue expenditures. அடுத்து estimates of the capital expenditures. அதான் வந்து ரயில்வேஸு, ரோட்வேஸு, இரிகேஷன் எல்லாம் அதில் வரும். அடுத்து estimates of revenue receipts from tax and non-tax revenues. அடுத்து estimates of capital receipts from the recovery of loans, disinvestment of public sector units, market borrowings, etc. Estimates of the gap between revenue receipts and revenue expenditure. Last one, estimates of fiscal deficit, primary deficit and revenue deficit. வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் வழிமுறைகளில் நிதி அமைச்சகம் வரவு செலவு திட்ட மதிப்பீட்டை தயார் செய்யும். அடுத்து பல்வேறு துறைகள், அதுக்கு அடுத்தது பல்வேறு துறைகள் வருமானம் செலவு மதிப்பீடுகளை நிதி அமைச்சகத்துக்கு அனுப்பும். வரவு செலவு திட்டம் தயாராகுது. அதுக்கப்புறம் மந்திரி சபை ஒப்புதலுக்கு நிதியமைச்சர் அதை தாக்கல் செய்கிறாரு. அப்புறம் பாராளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு தயார் நிலையில் இருக்கும். First, in the process in the preparation of the budget estimates are prepared by the Ministry of Finance. அடுத்து based on the estimate income and expenditure of various industries and departments sent to the Ministry of Finance, prepares budget. அடுத்து fourth one, presented by the finance minister to the cabinet for approval. அவரை வந்து ஒப்புதலுக்காக இது பண்ணுறது. அடுத்து வந்து budget is ready for presentation to the parliament. Budget is ready for presentation to the parliament. அடுத்து பட்ஜெட் தாக்கல் செய்தல். அடுத்து வந்து பட்ஜெட் தாக்கல் செய்கிறாங்க. நடுவண் அரசின் அங்கத்தினராக நிதியமைச்சர் மைய அரசின் வரவு செலவு திட்டத்தை புதிய நிதி ஆண்டு துவங்கும் முதல் நாள் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்வார். அவர் தான் என்னது, நிதியமைச்சர் தான் அதை என்ன செய்கிறாரு, பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்கிறாரு. மாநில அரசுகளின் நிதியமைச்சர்களும் அவ்வாறே ஆங்காங்கே அவங்களும் அதை தாக்கல் செய்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி பண மசோதா, மணி பில் கீழ் சபையிலே தொடங்கப்படும். மைய அரசில் எல்லா பண மசோதாக்களும் முதலில் மக்களவையிலும் மாநிலங்களில் சட்டப்பேரவையிலும் தாக்கல் செய்யப்படும். எங்கெங்கே தாக்கல் செய்கிறாங்க, முதல்ல மத்திய அரசு, அடுத்து மாநில அரசு. மாநில அரசு மத்திய அரசும்
அவங்கவுங்க அது சட்டப்பேரவையில் இவங்க தாக்கல் செய்கிறாங்க, அங்கே பாராளுமன்றத்தில். அதுதான் சொல்கிறாங்க. நிதி மசோதா நிறைவேற்றப்பட்ட பின்னர் தான் அந்த வாக்களிப்புக்கு பின்னாடி சட்ட வடிவம் கொடுக்கப்படும். நிதி மசோதா வந்தது, அதுக்கப்புறம் வாக்களிப்பு, அதுக்கப்புறம் சட்ட மசோதா வந்து அங்கீகரிக்கப்படும். இந்த முறையில் தான் இந்தியாவில் வரவு செலவு திட்டம் வந்து தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த முறையில் தான் இதை என்ன செய்கிறாங்க, தாக்கல் செய்கிறாங்க. ப்ரெசன்டேஷன் ஆஃப் த பட்ஜெட் வந்து த ஹானரபிள் மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் places the union budget before parliament on the eve of a new financial year. அதே தான் சொன்னதே தான் அப்படியே. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, சிமிலர்லி அட் ஸ்டேட் லெவல்ஸ்லேயும் அதே மாதிரி சேம் ஹானரபிள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்மெண்ட் பிளேசஸ் த ஸ்டேட் பட்ஜெட் பிஃபோர் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர். இப்போ அக்கார்டிங் டு த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆல் மணி பில்ஸ் மஸ்ட் பி இனிஷியேட்டட் இன் த லோயர் ஹவுஸ் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் ஆல் த மணி பில்ஸ் ஆர் first placed before the Lok Sabha at the center and before the Vidhan Sabha at the state level. அது அந்தபடி தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வரவு செலவு திட்டத்தை செயல்படுத்துதல், அதாவது எக்ஸிக்யூஷன் ஆஃப் த பட்ஜெட். வரவு செலவு திட்டத்தை அரசின் பல்வேறு துறைகள் வந்து அது செயல்படுத்துது. வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள பணத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்துறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ வரவு செலவு திட்டத்தில் பாராளுமன்றத்துக்கு சில கட்டுப்பாடுகள் கொடுத்துருக்காங்க. அது இந்தியாவில் அரசு கணக்குகள் வந்து 3 முறைகளை பராமரிக்கப்படுது: தொகுப்பு நிதி, அவசர நிதி, பொது கணக்கு. வரவு செலவு திட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு பாராளுமன்ற குழுக்கள், அது பொது கணக்கு குழு, மதிப்பீட்டு குழு அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் எக்ஸிக்யூஷன் ஆஃப் த பட்ஜெட்டில் the budget is mainly executed by different departments of the government. Proper execution of the budgetary provisions are important for the efficient utilization of all allocated funds. அடுத்தது பார்லிமெண்ட்ரி கண்ட்ரோல் ஓவர் த பட்ஜெட். அதே மாதிரி அங்கே 3 இது சொன்ன மாதிரி இங்கேயும் பாருங்கள். கன்சாலிடேட்டட் ஃபண்டு, அதாவது கவர்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆர் மெயின்டைன்டு இன் 3 பார்ட்ஸ்: கன்சாலிடேட்டட் ஃபண்ட், கண்டின்ஜென்சி ஃபண்ட், அடுத்து பப்ளிக் அக்கௌண்ட்ஸ். அப்புறம் தேர் ஆர் ஆல்சோ 2 கமிட்டிஸ் ஆஃப் பார்லிமெண்ட் 2 கமிட்டிஸ் என்னென்னா பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, எஸ்டிமேட்ஸ் கமிட்டி, 2 கமிட்டி. தீஸ் கமிட்டிஸ் கீப் எ கான்ஸ்டன்ட் விஜில் ஆன் த எக்ஸ்பெண்டிச்சர் ஸோ தட் no ministry or department exceeds the amount sanctioned to it அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கு. அடுத்து இந்திய குழுக்கள் எந்த அமைச்சகமோ அல்லது துறையும் அனுமதிக்கப்பட்ட தொகையை விட அதிகமாக செலவிடாமல் தொடர்ந்து அது என்ன செய்யும், கண்காணித்து கொண்டே இருக்கும். இப்போ அடுத்தது வரவு செலவு திட்டத்தில் உள்ள பற்றாக்குறைகள். என்னென்ன பற்றாக்குறைகள் வரவு செலவு திட்டத்தில் பற்றாக்குறைன்னா என்னென்னா, வரவு செலவு திட்டத்தில் உள்ள வருவாய் வந்து செலவை விட குறைவாக இருந்தால் பற்றாக்குறை பட்ஜெட். அதுதான் அது வந்து அரசு பற்றாக்குறைன்னு அதை அழைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்திய அரசின் வரவு செலவு திட்டத்தில் 4 வகையான பற்றாக்குறை இருக்குது: வருவாய் பற்றாக்குறை, வரவு செலவு திட்ட பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை, முதன்மை பற்றாக்குறை. அதாவது பட்ஜெட்டரி டெபிசிட்ஸில் பட்ஜெட் டெபிசிட் இஸ் அ சிச்சுவேஷன் வேர் பட்ஜெட் ரெசிப்ட்ஸ் ஆர் லெஸ் தேன் பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சரோட உங்களுக்கு வந்து வருவாய் வந்து குறைவாக இருந்தால் தான். அதான் திஸ் சிச்சுவேஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கவர்மெண்ட் டெபிசிட். இதில் அந்த 4 இது என்ன 4 பாயிண்ட்டு: ரெவன்யூ டெபிசிட், பட்ஜெட் டெபிசிட், ஃபிஸ்கல் டெபிசிட் அண்ட் பிரைமரி டெபிசிட். அப்போது முதலாவது வருவாய் பற்றாக்குறை அப்படின்னா என்னென்னா, அரசோட வருவாய் செலவினம் வருவாய் வரவை விட அதிகமாக இருந்தால், அரசின் வருவாய் செலவினம் வருவாய் வரவை விட அதிகமாக இருந்தால், செலவினம் அதிகமாக இருந்தால் அது பற்றாக்குறை எனப்படும். இது முதலே நம்ம அது அப்படிதான் படிச்சிருக்கோம். வருவாய் வந்து உங்களுக்கு குறைவாக இருந்து செலவினம் அதிகமாக இருந்தால் அதுதான் பற்றாக்குறை. இதில் மூலதன வருவாய், மூலதன செலவை கணக்கில் நம்ம எடுத்துக்கொள்ள மாட்டோம். அன்றாட பணிகளை நடத்துவதற்கு தேவையானதை விட குறைவாக உள்ளது தான் காட்டுது. இதுதான் பார்த்தோம்னா வருவாய் பற்றாக்குறை, அதாவது ரெவன்யூ டெபிசிட். அப்படின்னும் போது மொத்த வருவாய் செலவினம் மைனஸ் மொத்த வருவாய் வரவுகள், அதாவது ஆர்இ மைனஸ் ஆர்ஆர். ஆர்இனா எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இது வந்து ரெவன்யூ, அதான் இது வந்து வரவு செலவு, அதாவது பற்றாக்குறையும் நம்ம எடுத்துக்கிறோம். இதுலேயும் இது ரெண்டையும் பார்க்கும்போது வருவாய் பற்றாக்குறையும் மொத்த வருவாய் செலவினத்தையும் மொத்த வருவாய் வரவு, அதாவது ஆர்ஆர்னா மொத்த வருவாய் வரவு, அது ரெண்டையும் பார்க்கும்போது அது வந்து கிரேட்டர் தேன் 0வாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பற்றாக்குறை வரும். அடுத்தது வரவு செலவு திட்ட பற்றாக்குறை. முதல்ல பார்த்தது வருவாய் பற்றாக்குறை, இப்போ வரவு செலவு திட்ட பற்றாக்குறை. இதில் நம்ம சொல்லணும்னா ரெவன்யூ டெபிசிட் தான் முதலாவது. ரெவன்யூ டெபிசிட் என்னன்னா, ரெவன்யூ டெபிசிட் ஆர்டி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஆர்இ மைனஸ் டோட்டல் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ். அவ்வளோ அதே தான். இப்போ வென் ஆர்இ மைனஸ் ஆர்ஆர் வந்து கிரேட்டர் தேன் 0வாக இருக்கும். அதுதான். அடுத்தது பட்ஜெட் டெபிசிட்னா என்னன்னா, பட்ஜெட் டெபிசிட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டோட்டல் ரிசீப்ட்ஸ் அண்ட் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்.
அதாவது வருவாய் மற்றும் மூலதன கணக்குகளோட மொத்த வரவுக்கும் செலவுக்கும் உள்ள இடைவெளி தான் என்னது வரவு செலவு திட்ட பற்றாக்குறை. அந்த இடைவெளியை தான் சொல்கிறாங்க. வரவு செலவு திட்ட பற்றாக்குறைனா என்னன்னா மொத்த செலவு மைனஸ் மொத்த வரவு. அதுதான். அடுத்து ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படின்னா என்னென்னா இதிலே அந்த இதில் அந்த அந்த ஃபார்முலா மாதிரி இருக்கு பாருங்க. பட்ஜெட் டெபிசிட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெவன்யூ. அடுத்து ஃபிஸ்கல் அப்படின்னா நிதி பற்றாக்குறை. நிதி பற்றாக்குறைனா என்னென்னா வரவு செலவு திட்ட பற்றாக்குறை மைனஸ் அரசின் அங்காடி கடன்கள் ஏனைய பொறுப்புகள். நிதி பற்றாக்குறைன்றது வரவு செலவு பற்றாக்குறையை விட அதிகமானது. அதான் ஃபிஸ்கல் டெபிசிட். அடுத்து 4th ஒன் முதன்மை பற்றாக்குறை பிரைமரி டெபிசிட். பிரைமரி டெபிசிட்னா என்னென்னா முதன்மை பற்றாக்குறைன்னு என்னென்னா நிதி பற்றாக்குறையிலேருந்து வட்டி செலுத்தலை கழித்த பின் உள்ள பற்றாக்குறை. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. முதன்மை பற்றாக்குறையானது நிதி பற்றாக்குறையிலிருந்து வட்டி செலுத்தலை கழித்தல். நிதி பற்றாக்குறை எவ்வளவோ அதுலேருந்து வட்டி செலுத்தலை கழித்த பிறகு இருக்கிறதா என்னது அது பற்றாக்குறை. இது வந்து அரசின் உண்மையான இதை வந்து இதுதான் உண்மையான சுமையை இது காட்டுது. இது வந்து முன்னர் வாங்கிய கடனுக்கான வட்டியை கணக்கில் எடுக்காது. எனவே முதன்மை பற்றாக்குறைன்றது என்னன்னா அரசின் கடனுக்கான குறிப்பாக வட்டி செலுத்துவதற்கான தேவையை இது குறிக்குது. எனவே நிதி பற்றாக்குறை முதன்மை பற்றாக்குறையை விட அதிகமாக இருக்கும். முதன்மை பற்றாக்குறை அப்படின்னா அதான் பிரைமரி டெபிசிட் பிடி இஸ் ஈக்குவல் டு நிதி பற்றாக்குறை ஃபிஸ்கல் டெபிசிட் மைனஸ் வட்டி செலுத்துதல். அதான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்கிறோம்ல அது. அதான் பிரைமரி டெபிசிட்னா என்னென்னா இஸ் ஈக்குவல் டு ஃபிஸ்கல் டெபிசிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ். அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அடுத்தது அது அந்த ஃபார்முலா இதுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. பிரைமரி டெபிசிட் பிடி இஸ் ஈக்குவல் டு ஃபிஸ்கல் டெபிசிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். அடுத்து ஃபெடரல் ஃபைனான்ஸ் அப்படின்னா என்னென்னா கூட்டமைப்பு நிதி. ஃபெடரல்னாலே கூட்டாட்சி நிதி. கூட்டமைப்பு நிதி கூட்டாட்சி நிதி அப்படின்னா மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே வருவாய் வளங்களை ஒதுக்கீடு குறித்த தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கும். இதான் மாநில அரசுகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியை திறமையாக செய்ய வளங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும். இங்கே ஃபெடரல் ஃபைனான்ஸ் வந்து ரெஃபர்ஸ் டு த சிஸ்டம் ஆஃப் அசைனிங் த சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ டு த சென்ட்ரல் அஸ் வெல் அஸ் ஸ்டேட். அது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் அஸ் வெல் அஸ் ஸ்டேட் அப்படின்னா ரெண்டுமே மத்திய மாநில. Governments for the efficient discharge of their respective functions. Clear-cut division is made regarding the allocation of resources of revenue between the central and the state authorities. Central and the state அது ரெண்டுமே அதில் வருது. அதில் அதுக்கு அடுத்தது அதில் பாயிண்ட்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா டிவிஷன் ஆஃப் பவர், அதாவது அதிகாரங்களோட பிரிவு. அரசியலமைப்பில் அதிகாரங்கள் தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கு. அது வந்து எனவே அதன் வரம்புகளை மீறுறதும் அந்த செயல்பாடுகளை ஆக்கிரமிப்பதையும் தவிர்த்து அவரவர் சொந்த பொறுப்புகளை செயல்படுவதற்கு வழிவகை செய்யப்படுகிறது. அதான் அதிகாரங்கள் பிரிவு. இப்போ அரசியலமைப்பில் 7வது அட்டவணையில் 3 பட்டியல்கள் உள்ளன. அவை மத்திய பட்டியல், மாநில பட்டியல், இணைப்பு பட்டியல். அதாவது டிவிஷன் ஆஃப் பவர்னா என்னன்னா இன் அவர் கான்ஸ்டியூஷன் தட் இஸ் அ கிளியர் டிவிஷன் ஆஃப் பவர். அதிகாரங்கள் வந்து பிரிவுகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து so that none violates its limits and tries to encroach upon the functions of the other functions within one sphere of responsibilities. There are 3 lists. முக்கியமாக 3 list அதுதான் முக்கியம். இதில் வேறு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை. அதான் 3 list in the 7th schedule of constitutionல யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கான்கரண்ட் லிஸ்ட். யூனியன் லிஸ்ட் consist of 100 subjects of national importance such as defense, railways, post and telegraph. இங்கே சொன்னோம்னா மத்திய பட்டியலில் என்னென்ன பாருங்க, பாதுகாப்பு, ரயில்வே, தபால் தந்தி முதலிய இன்னும் நிறைய எல்லாம் சேர்த்து தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த 100 இனங்களை அது கொண்டது. அடுத்தது 2வது ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னா என்னென்னா மாநில பட்டியல். ஸ்டேட் லிஸ்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 61 சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் லோக்கல் இன்ட்ரெஸ்ட் சச் அஸ் பப்ளிக் ஹெல்த், போலீஸ் எக்ஸெட்ரா. மாநில பட்டியலில் வந்து பொதுநலன், காவல் இதெல்லாம் சேர்த்து ஒரு 61 இனங்கள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து கான்கரண்ட் லிஸ்ட்னா என்னென்னா அதில் வந்து 52 சப்ஜெக்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் என்னென்னா போத் த யூனியன் அண்ட் த ஸ்டேட். அதில் சச்சஸ் எலக்ட்ரிசிட்டி, ட்ரேட் யூனியன், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் பிளானிங். இணைப்பு பட்டியலில் 52 இனங்கள் மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு பொதுவாக. இது இம்பார்ட்டன்ட். இந்த 3 லிஸ்ட் என்னன்றது முக்கியமாக படிச்சுக்கணும். மத்திய பட்டியல், மாநில பட்டியல், கான்கரண்ட் லிஸ்ட். அதாவது யூனியன், ஸ்டேட்டு, கான்கரண்ட். இணைப்பு பட்டியல் அதில் தொழிற்சங்கம், பொருளாதார மற்றும் சமூக திட்டங்கள் இதெல்லாம் உள்ளடக்கி இருக்குது. இப்போ மத்திய மாநில அரசின் பண பங்களிக்கும் உறவு வருமான வழிகள். மைய அரசின் வருவாய் மூலதனங்கள் என்னென்ன, மைய அரசின் வரி மற்றும் வரியில்லா வருமான வழிகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. இப்போ மத்திய அரசுன்னு எடுத்துட்டோம்னா என்னென்ன வரிகள் என்னென்ன வருதுன்றதை நம்ம இதில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க.
அதாவது சென்ட்ரல் ஸ்டேட் ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப். யூனியன் சோர்சஸ் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு தொழில் நிறுவனங்கள் மீதான வரி அப்படின்னா கார்ப்பரேஷன் டேக்ஸ், தொழில் நிறுவனங்கள் மீதான வரி. ரெண்டாவது பணம், நாணயங்கள் மற்றும் அந்நிய செலாவணி, கரன்சி, காயினேஜ் அண்டு லீகல் டெண்டர், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். மூணாவது பார்த்தீங்கன்னா சுங்க வரி, ஏற்றுமதி வரி, டியூட்டிஸ் ஆஃப் கஸ்டம்ஸ் இன்க்ளூடிங் எக்ஸ்போர்ட் டியூட்டிஸ். அடுத்து நாலாவது பார்த்தோம்னா புகையிலை மற்றும் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் ஏனைய பொருட்களுக்கான கலால் வரி, டியூட்டிஸ் ஆஃப் எக்ஸைஸ் ஆன் டொபாக்கோ and certain goods manufactured or produced in India. At the fifth one, estate duty in respect of property other than agricultural land. வேளாண்மை நிலங்கள் தவிர்த்த பண்ணை வரி. Estate duty in respect of property other than agricultural land. அடுத்தது ஆறாவது நீதிமன்றங்கள் விதிக்காக மத்திய பட்டியலில் உள்ள இதர கட்டணங்கள், அதாவது fees in respect of any of the matters in the union list but not including any fees taken in any court. Seventh one, foreign loans, அயல்நாட்டு கடன். அடுத்தது இந்திய அரசால் அல்லது மாநிலங்களால் அமைக்கப்பட்ட லாட்டரி சீட்டுகள், லாட்டரிஸ் ஆர்கனைஸ்ட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர் த கவர்மெண்ட் ஆஃப் எ ஸ்டேட். அடுத்து தபால் துறையோட சேமிப்பு வங்கி, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க். அடுத்தது தொலைத்தொடர்பு துறையின் வருவாய்கள், அதாவது போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப்ஸ், தொலைத்தொடர்பு துறையின் வருவாய்கள், போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப்ஸ், டெலிஃபோன்ஸ், வயர்லெஸ் ப்ராட்காஸ்டிங் அண்ட் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் மத்திய அரசுக்கு சொந்தமான சொத்துக்கள், அதாவது ப்ராப்பர்ட்டி ஆஃப் த யூனியன். அடுத்தது ப்ராப்பர்ட்டி ஆஃப் த பப்ளிக் டெட் ஆஃப் த யூனியன், மத்திய அரசோட கடன். அடுத்து ரயில்வேஸு. அடுத்து மாற்றுச்சீட்டுகள், காசோலைகள் மற்றும் உறுதிமொழி பத்திரங்கள் மீதான வில்லை கட்டணம் அப்படின்னா என்னென்னா ரேட்ஸ் ஆஃப் ஸ்டாம்ப் டியூட்டி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், செக்ஸ், ப்ராமிசரி நோட்ஸ் எக்ஸெட்ரா. அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்தது வருமான வரி, வேளாண் வரியை தவிர்த்து வருமான வரி. அது டாக்ஸஸ் ஆன் இன்கம் அதர் தேன் அக்ரிகல்ச்சரல் இன்கம். அடுத்து டாக்ஸஸ் ஆன் கேபிட்டல் வேல்யூ ஆஃப் த அசெட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் கம்பெனிஸ். சொத்துக்களின் மூலதன மதிப்பு விதிக்கப்படும் வரி, மூலதன மதிப்புகள் மீது, சொத்துக்களின் மூலதன மதிப்பில் விதிக்கப்படும் வரி, தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள், விவசாய நிலம் தவிர அதெல்லாம். அடுத்து பார்த்தோம்னா செய்தித்தாள் இல்லை, அதுக்கு முன்னாடி பங்குச்சந்தை, எதிர்கால சந்தை பரிவர்த்தனைகளில் முத்திரை வரிகளை தவிர வேறு வரி. பங்குச்சந்தை அப்படின்னா டாக்ஸஸ் அதர் தான் ஸ்டாம்ப் டியூட்டிஸ் ஆன் டிரான்சாக்ஷன் இன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் அண்ட் ஃபியூச்சர் மார்க்கெட்ஸ். செய்தித்தாள் மீதான வரி, இப்போ டாக்ஸஸ் ஆன் த சேல் பர்ச்சேஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பப்ளிஷ்டு. இந்த நேம்ஸ் மட்டும் எந்தெந்த வரிகள்ன்றது கிளியராக படிச்சுக்கணும், அவ்வளோதான். டெர்மினல் டாக்ஸஸ் ஆன் குட்ஸ் ஆர் பேசஞ்சர்ஸ் கேரிட் பை ரயில்வேஸ், சி ஆர் ஏர் அப்படின்னா ரயில், கடல்வழி, ஆகாய மார்க்கமாக செல்லும் பயணிகள் மற்றும் சரக்குகள் மீதான வரி. அதெல்லாமே அந்த மத்திய இதில் வந்தது. இப்போ அடுத்தது மாநில வளங்கள். மாநில வளங்களில் முதலாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டேட் ரிசோர்ஸஸில் மாநில வளங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் கேபிட்டேஷன் டேக்ஸ் அப்படின்னா தலவரி. அடுத்தது வேளாண் நிலங்கள் மீதான வரி, டியூட்டிஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சக்சஷன் டு அக்ரிகல்ச்சரல் லேண்ட், வேளாண்னா அக்ரிகல்ச்சர். அடுத்து மது மற்றும் போதைப் பொருட்கள் மீதான கலால் வரி, டியூட்டிஸ் ஆஃப் எக்ஸைஸ் ஆன் சர்டன் குட்ஸ் ப்ரொடியூஸ்டு ஆர் மேனுஃபேக்சர்ட் இன் த ஸ்டேட் சச் அஸ் ஆல்கஹாலிக் லிக்விட்ஸ், ஓபியம் எக்ஸெட்ரா. அடுத்து நாலாவது பண்ணை வரி அப்படின்னா எஸ்டேட் டியூட்டி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் லேண்டு. அதுக்கப்புறம் நீதிமன்றங்கள் விதிக்காக மாநில பட்டியலில் உள்ள இதர கட்டணங்கள், நில வருவாய், மத்திய பட்டியலில் இல்லாத ஆவணங்களுக்கான வில்லை கட்டணம், வேளாண் வருமான வரி, நிலம் மற்றும் கட்டடங்கள் மீதான வரி, இதெல்லாமே மாநிலத்தில் வருது. கனிம வளங்கள் எடுப்பதற்கான உரிமை வரி, மின்சார நுகர்வு மற்றும் விற்பனைக்கான வரி, உள்ளூர் பகுதியில் நுகர்வு, அடுத்தது மற்றும் விற்பனை பொருட்களுக்கான நுழைவு வரி, செய்தித்தாள் தவிர்த்த, ஏன்னா அதில் வந்துருச்சு, செய்தித்தாள் தவிர்த்த இதர பொருட்கள் மீதான வரி, செய்தித்தாள் தவிர்த்த இதர விளம்பரங்கள் மீதான வரி, சாலை நீர்வழி மார்க்கமாக எடுத்து செல்லப்படும் பொருட்கள் மற்றும் பயணிகள் மீதான வரி உள்நாட்டுக்குள்ள. அடுத்தது வாகன வரி, விலங்குகள் மற்றும் படகுகள் மீதான வரி, வியாபாரம் மற்றும் தொழிலாளர்கள் மீதான தொழில் வரி, பொழுதுபோக்குகள் மற்றும் சூதாட்டங்கள் மீதான வரி, சாலை சுங்க கட்டணம். இங்கே அதே தான், அப்படியே பார்த்தீங்கன்னா fees in respect of any of the matters in the state list but not including fees taken in any court, land revenue, rates of stamp duty in respect of documents other than those
specified in the union list. Taxes on agricultural income, அப்புறம் land and buildings, taxes on mineral rights, கனிம வளங்கள் அது, அதுக்கப்புறம் taxes on the consumption or sale of electricity, மின்சார நுகர்வு, அப்புறம் taxes on entry of goods into a local area for consumption, use or sale therein, taxes on sale and purchase of goods. எதுக்கு மேலே வரிகள்ன்றது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க விளக்கமாக. அடுத்தது taxes on the advertisements other than those published in newspapers, taxes on goods and passengers carried by road or on inland waterways. அடுத்து taxes on vehicles, taxes on animals and boats, taxes on professions, trades, callings and employments, taxes on luxuries including taxes on entertainment, amusements, இது கேளிக்கை வரின்னு சினிமா இதெல்லாம் போடுறாங்களா, பொழுதுபோக்கு அதெல்லாம் வரும், அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ் இதெல்லாம் அந்த மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெட்டிங் அண்டு கேம்பிளிங். லாஸ்ட் வந்து டோல்கேட் அது வரி சொல்கிறோம்ல அது. அடுத்தது இப்போ மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலிப்பது மற்றும் பயன்படுத்துவது ஷரத்து 268. அது என்னன்னா டாக்ஸஸ் லெவிட் அண்ட் கலெக்டட் பை தி யூனியன் பட் அசைன்ட் டு த ஸ்டேட்ஸ். அப்படிப்பட்டது என்னென்னா வில்லை கட்டணம் மற்றும் சுங்கவரி, மருத்துவ மற்றும் கழிவறை மீதான வரி இந்திய அரசு விதிக்கும். ஆனால் யூனியன் பிரதேசங்களில் இந்திய அரசே வசூலிக்கும். டியூட்டிஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சக்சஷன் டு ப்ராப்பர்ட்டி அதர் தேன் அக்ரிகல்ச்சரல் லேண்ட். மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள். அதில் என்ன பார்க்குறோன்னா விவசாயம் நிலம் தவிர்த்த இதர சொத்துக்கள் மீதான வரி. ஷரத்து 269 படி விவசாயம்னா பண்ணை வரி, ரயில்வே கட்டடங்கள், பங்குச்சந்தை, எதிர்கால சந்தை, செய்தித்தாள் மீதான வரி, ரயில் கடல் வழி, மாநிலங்களுக்கு இடையான பண்டங்கள் விற்பனை. இது அடுத்து 4வது பார்த்தீங்கன்னா மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலிப்பது. முதல்ல சொல்றது மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள். இது வந்து இவங்களே வசூலிக்கிறாங்க. அது என்னன்னா யூனியன் பிரதேசங்கள் இந்திய அரசே அதில் வசூலிக்கும் வரிகள். Taxes on other than agricultural income, union duties of excise, other than such duties of excise on medicinal and toilet preparations as are mentioned in the union list and collected by the government of India. Taxes on income does not include corporation tax. The distribution of income tax proceeds between the union and the states is made on the recommendations of the finance commission. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபெடரல் ஃபினான்ஸ். அதான் வந்து நம்ம வந்து இதில் வந்து இப்போ அதுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். மத்திய அரசு மற்ற வகையில் மாநிலங்களே அதை விதிக்கும். அடுத்து மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரி வேளாண் வரி, வருமான வருவாய், இந்திய அரசின் மத்திய பட்டியலில் உள்ள மத்திய கலால் வரி, மருத்துவ மற்றும் கழிவறை மீதான வரி தவிர்த்த வருமான வரியில் நிறுவனங்கள் மீதான வரி உள்ளடக்கப்படவில்லை. இதெல்லாமே இதில் கொடுத்துருக்கு. அடுத்த நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபெடரல் ஃபைனான்ஸு. இப்போ நம்ம சொன்னதே தான் அதில் பிரின்சிபல்ஸ் ஆஃப் அதான் கூட்டரசு நிதியின் கொள்கைகள். கூட்டரசு நிதியின் கொள்கைகள் இந்த கொஸ்டினில் வந்திருக்கு நமக்கு. இது இம்பார்ட்டண்ட்டு. கூட்டரசு நிதியின் கொள்கைகள். கூட்டரசு நிதியில் என்ன முக்கியமான கொள்கை பின்பற்றப்படுகிறதுனா சுதந்திரம் ஃபஸ்ட்டு, அடுத்து சமத்துவம், ஒரே மாதிரியான தன்மை, போதுமான வளங்கள் இருக்கணும், நிதி வசதி இருக்கணும், ஒருங்கிணைத்தல் இருக்கணும், செயல்திறன் இருக்கணும், நிர்வாக சிக்கனம், பொறுப்பேற்பு. 9 காரியங்கள் கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், பிரின்சிபல் ஆஃப் ஈக்விட்டி, யூனிஃபார்மிட்டி, அடிக்வசி, பிஸ்கல் அக்சஸ். அந்த பிரின்சிபல் ஆஃப் இன்டகிரேஷன் அண்டு கோஆர்டினேஷன், ஒற்றுமை செயல்பாடு. பிரின்சிபல் ஆஃப் எஃபிஷியன்சி, பிரின்சிபல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்கானமி, பிரின்சிபல் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி. இந்த 9 பாயிண்ட்ஸ். இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா கூட்டரசு முறையில் வந்து ஒவ்வொரு அரசும் அதோட தன்னாட்சி அதிகாரம் கொண்டதாக இருக்கணும். அதன் பொருளானது ஒவ்வொரு அரசும் வருவாய் ஆதாரங்கள், வரி விதிப்பதற்கான அதிகாரம், பணத்தை கடன் வழங்குவது, செலவினை சமாளிப்பது, இதெல்லாமே தானே சுதந்திரமாக செய்யணும், தன்னாட்சி பெற்றிருக்கணும். அதுதான் சுதந்திரமாக அதை என்ன பண்ணணும், அவங்க அதை அந்த காரியத்தை செய்யணும். இங்கே பார்த்தோம்னா அண்டர் ஃபெடரல் ஃபைனான்ஸில் கவர்மெண்ட் ஷுட் ஹேவ் செப்பரேட் சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ. எதுக்குன்னா பாருங்க, டு லெவி டாக்ஸஸ், டு பாரோ மணி அண்ட் டு மீட் த எக்ஸ்பெண்டிச்சர். த கவர்மெண்ட் ஷுட் நார்மலி என்ஜாய் அட்டானமி இன், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அட்டானமின்னா என்னென்னா தன்னாட்சி. அட்டானமி இன் ஃபிஸ்கல் மேட்டர்ஸ், அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து சமத்துவம். அப்படின்னா சமத்துவ நிதியின் அடிப்படையில் மாநிலங்கள் நியாயமான வருவாய் பங்கினை பெரும் வண்ணம் வளங்கள் பங்கீடு செய்யப்பட வேண்டும்.
equity. From the point of view equity, the resources should be distributed among the different states வந்து எப்படின்னா so that each state receives a fair share of revenue. எல்லாருக்கும் வந்து ஈக்குவலாக சமத்துவமாக கொடுக்கணும். அதான் அடுத்து ஒரே மாதிரியான தன்மை, யூனிஃபார்மிட்டி இருக்கணும். அதாவது ஒவ்வொரு மாநிலமும் கூட்டாட்சி நிதிக்கு சம வரி செலுத்துதல்களை செய்ய வேண்டும். எல்லா மாநிலங்களுக்கும் சமமான வரி, ஆனால் வரி செலுத்தும் திறன் ஒவ்வொரு பகுதிக்கும் சமமாக இல்லாததால் இந்த கொள்கை பின்பற்றப்பட இயலாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபெடரல் சிஸ்டத்தில் ஈச் ஸ்டேட் ஷுட் கான்ட்ரிபியூட் ஈக்குவல் டேக்ஸ் பேமெண்ட்ஸ் ஃபார் ஃபெடரல் ஃபினான்ஸ். பட் திஸ் பிரின்சிபல் cannot be followed in practice because the taxable capacity of each unit is not of the same. அடுத்து போதுமான வளங்கள் இருக்கணும் அப்படின்னா என்னென்னா பிரின்சிபல் ஆஃப் அடிக்வசி ஆஃப் ரிசோர்ஸஸ். போதுமான வளங்களை பெற்றிருக்க கொள்கைன்னா என்ன, மத்திய மாநில அரசுகள் அதோட பணிகளை திறம்பட செய்கிறதுக்கு போதுமான வளங்கள் இருக்கணும். இந்த போதுமான வளம்ன்றது என்னென்னா எதிர்கால தேவையை தான் குறிக்க முடியும். அதாவது இது அதிகரித்து வரும் தேவையையும் எதிர்பாராத செலவுகளுக்கான இப்போ போர், வெள்ளம் இந்த மாதிரிலாம் வரும் பொழுது அந்த சூழ்நிலைகளை சமாளிக்க நெகிழ்ச்சி உள்ளதாக இருக்க வேண்டும். நிதி வசதி, இந்த பிரின்சிபல் ஆஃப் அடிக்வசி ரிசோர்ஸஸ் பார்த்தோம். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து நிதி வசதினா பிரின்சிபல் ஆஃப் ஃபிஸ்கல் அக்சஸ். அதில் வந்து என்னென்னா நிதி வசதினா கூட்டரசு நிதி முறையில் மத்திய மாநில அரசுகளுக்கு புதிய வரி ஆதாரங்களை தங்களது நிதி தேவைக்கென்று பெருக்கிக் கொள்ள முடியும். சுருக்கமாக கூறி அரசின் பெருகி வரும் பொறுப்புகளுக்கு ஏற்றவாறு வளங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். நிதி வசதியை அரசின் இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை வளர்த்து கொள்ள வேண்டும். அடுத்து ஒருங்கிணைப்பு மற்றும் ஒன்றுபடுதல் அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் இன்டகிரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன். என்னென்னா அனைத்து நிதிமுறைகளும் நல்ல முறையில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கணும். எல்லாமே ஒரு ஒற்றுமையாக, அதாவது நாட்டின் பல்வேறு அடுக்குகளுக்கிடையே உள்ள நிதிமுறைகளில் ஒருங்கிணைப்பு அவசியம். அப்போ தான் அந்த கூட்டரசு முறை வந்து சரியானபடி பிழைக்கும். அதாவது கூட்டரசு முறை பிழைக்கும். இவை நாட்டின் மொத்த வளர்ச்சியை முன்னேற்றுவதற்கு உதவும். அடுத்து இது செயல்திறன் அப்படின்னா என்ன, நிதிமுறைகளை ஒன்றாக ஒருங்கிணைத்து திறமையான வகையில் நிர்வாகம் செய்யணும். அதாவது எந்த வரி ஏய்ப்பு, மோசடி இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு ஆண்டில் ஒரு முறைக்கு மேல் ஒருவரும் வரி விதிப்பிற்கு உட்படுத்தப்படக்கூடாது. இரட்டை வரிமுறை கூடாது. அதான் பிரின்சிபல் ஆஃப் இன்டகிரேஷன் கோஆர்டினேஷனுக்கு அடுத்தது பிரின்சிபல் ஆஃப் எஃபிஷியன்சி. அதாவது ஃபினான்ஷியல் சிஸ்டம் ஷுட் பி வெல் ஆர்கனைஸ்டாக இருக்கணும். அதான் அது எஃபிஷியன்சினா என்னென்னா நல்ல நிர்வாகத்திறன் கரெக்டாக இருக்கணும். அடுத்து பிரின்சிபல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்கானமி 8வது, அதாவது நிர்வாக சிக்கனம். எந்த ஒரு கூட்டரசு முறைக்கும் சிக்கனம் என்பது முக்கிய பண்பு. அதாவது வசூலிக்கும் செலவு குறைவாக இருந்தாலும் அதிக வருவாய் பெற்று அரசின் பிற துறைகளுக்கு செலவிடுவதற்கு ஏதுவாக அமையும். அதான் பிரின்சிபல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்கானமி. எக்கானமி இஸ் த இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியன் ஆஃப் எனி ஃபெடரல் ஃபைனான்ஸ் சிஸ்டம். That is, the cost of collection should be at the minimum level and the major portion of revenue should be made available for the other expenditure outlays of the government. At the last one, பொறுப்புணர்வு அப்படின்னா என்ன, பிரின்சிபல் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி. நிதிசார் முடிவுகளுக்கு ஒவ்வொரு அரசும் பொறுப்பேற்கணும். அதாவது மத்திய அரசு பாராளுமன்றத்துக்கும் மாநில அரசு சட்டசபைக்கு அந்த பொறுப்பை ஏற்க வேண்டும். அதான் அங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து அதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி. அடுத்து ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கமிஷன் அப்படின்னா நிதிக்குழுவின் வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் காலம் வருது. ஃபைனான்ஸ் கமிஷன் இஸ் அ குவாசி ஜுடிஷியல் பாடி செட்டப் அண்டர் ஆர்டிகல் 280 of the Indian Constitution. It was established in the year 1951 to define the fiscal relationship framework between center and state. இதில் என்னென்ன ஆண்டு என்னென்ன வந்தது, ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அப்படின்னு நமக்கு வருஷம் இது கொடுத்துருக்காங்க. நிதிக்குழு எந்தெந்த வருடங்கள், இது தலைவர்கள் யார், இது செயல்படும் காலம். இது கொஸ்டினில் வந்தால் நம்ம இதை படிக்கலாம், இல்லைன்னா நமக்கு கொஸ்டினில் இல்லைன்னா இது நமக்கு அவசியம் இல்லை. அதுக்கு மேலே நம்ம வந்து அடுத்த டாபிக் என்னென்னா Finance Commission aims to reduce the fiscal imbalances between the center and state. இந்திய அரசியலமைப்பு இந்த இந்த அட்டவணைக்கு அப்புறம் நம்ம பார்க்கும்போது இந்த அட்டவணை ஃபஸ்ட்டு இந்த அட்டவணை கொடுத்துருக்காங்க. இந்த அட்டவணையை வந்து நமக்கு படிக்க தேவையில்லை, ஆனால் சும்மா ரீட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து ஒவ்வொரு இந்திய அரசியலமைப்பு ஷரத்து, அதன்படி நிதிக்குழு பகுதி சட்டப்பூர்வ அமைப்பு 1951 நிதி உறவை வரையறுப்பதற்காக இது அமைக்கப்பட்டது. அடுத்து நிதிக்குழு மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான சமநிலையின்மை குறிக்கிறது. நிதிக்குழு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்படுகிறது. 14வது நிதிக்குழு 2013 அமைக்கப்பட்டது. அப்புறம் அது வந்து ஏப்ரல் 1, 2015 முதல் மார்ச் 2020 வரை செல்லத்தக்கது.
15வது நிதிக்குழு அந்த ஒவ்வொரு வருஷமும் எத்தனை இது வந்திருக்குன்றதை அவங்க கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இப்போ இந்திய நிதிக்குழுவின் பணிகள் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்திய நிதிக்குழுவின் பணிகள், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா. இந்திய நிதிக்குழுவின் பணிகள் வந்து எத்தனை வந்திருக்கு பாயிண்ட்ஸ், ஒரு 3 பாயிண்ட் வந்திருக்கு. மத்திய மாநிலங்களுக்கிடையே நிகர வருவாய்களை ஒதுக்கீடு செய்து மாநிலங்களுக்கு அவற்றுக்குரிய பங்கை பகிர்ந்தளிக்குது. அது என்ன பண்ணுதுன்னா, the distribution between union and the states of the net proceeds of taxes which may be divided between them and the allocation among the states of the respective shares of such proceeds. அப்படின்னா என்னன்னா, மத்திய மற்றும் மாநிலங்களுக்கிடையே நிகர வருவாய்களை ஒதுக்கீடு செய்து மாநிலங்களுக்கு அதை வந்து பகிர்ந்து கொடுக்கறது மத்திய அரசு தான். அடுத்தது, மத்திய அரசு மாநிலத்திற்கு வழங்க உள்ள மானிய அளவு பற்றியும் மற்றும் அம்மானியம் பெறுவதற்கு மாநில அரசின் தகுதி குறித்தும் அந்த கொள்கைகளை உறுதி செஞ்சுக்கிறாங்க. அதான் 2வது பாயிண்ட். அதாவது, டு டிட்டர்மைன் த குவாண்டம் ஆஃப் கிராண்ட்ஸ் இன் எய்ட் டு பி கிவன் பை த சென்டர் டு ஸ்டேட் அண்ட் டு இவால்வ் த பிரின்சிபல்ஸ் கவர்னிங் த எலிஜிபிலிட்டி ஆஃப் த ஸ்டேட் ஃபார் சச் கிராண்ட் இன் எய்ட். அடுத்த நெக்ஸ்ட்டு, வரி எவ்வாறு பிரிக்கப்படுகிறது, ஹவு டாக்ஸஸ் ஆர் ஸ்பிளிட். வரி வந்து எவ்வாறு பிரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு வரி பங்கீடு பாருங்கள், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேக்ஸ் ப்ரொசீட்ஸ்னு கொடுத்து 42% ஸ்டேட்ஸு, 58% சென்டர்னு கொடுத்து அந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். வித் ஜிஎஸ்டி ஸ்டேட்ஸ் நவ் கெட் 50% ஆஃப் த கிட்டின்னு கொடுத்துருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 280 நிதிக்குழு 5 ஆண்டுக்கு ஒருமுறை ஏற்படுத்தப்பட்டு அது மத்திய மற்றும் மாநில அரசின் வரி பகிர்வை பரிந்துரை செய்யும். அது வந்து அந்த 3வது பாயிண்ட். இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, நல்ல திடமான நிதியை நிலைநாட்டும் வண்ணம் இந்திய குடியரசுத் தலைவரோட பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டிய விவரங்கள், ஏனைய பிரச்சனைகளாகிய கடன் நிவாரணம், மாநிலங்களுக்கு வழங்குகிற இயற்கை சீற்றத்திற்கான நிதி, துணை ஆயத்தீர்வுகள் போன்றவைகள். இது எல்லாமே இந்த 3 பாயிண்ட்டும் அதில் தான் இருக்குது. இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது அப்படின்றதும் 15th ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் ஆன் டேக்ஸ் ஷேரிங் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ். லாஸ்ட் பாயிண்ட், எனி அதர் மேட்டர் ரெஃபர் டு த கமிஷன் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சவுண்ட் ஃபினான்ஸ். செவரல் இஷ்யூஸ் லைக் டெட் ரிலீஃப், ஃபினான்சிங் ஆஃப் calamity relief of states, additional excise duties, etc. have been referred to the commission invoking this clause. அடுத்த நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா, உள்ளாட்சி நிதி. உள்ளாட்சி நிதினா என்னன்னா, லோக்கல் ஃபைனான்ஸ். உள்ளாட்சி நிதி பார்க்கும்போது, இந்த உள்ளாட்சி நிதின்றது வந்து லோக்கல் ஃபைனான்ஸ் ரெஃபர்ஸ் டு த ஃபைனான்ஸ் ஆஃப் லோக்கல் பாடிஸ் இன் இந்தியா. There is a large variety of local bodies in India. We have the following main 4 local bodies. இப்போ உள்ளாட்சி நிதின்னும் போது இந்தியாவில் உள்ளாட்சி அமைப்புகளோட நிதி வந்து நம்ம 4 உள்ளாட்சி அமைப்புகள் இருக்குது. கிராம ஊராட்சி, மாவட்ட வாரியங்கள் அல்லது ஜில்லா அமைப்பு, 3வது நகராட்சி, 4வது மாநகராட்சி. அதாவது வில்லேஜ் பஞ்சாயத்ஸ், டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸ் ஆர் ஜில்லா பரிஷத்ஸ், முனிசிபாலிட்டிஸ், முனிசிபல் கார்பரேஷன்ஸ். அதில் ஃபஸ்ட் வந்து வில்லேஜ் பஞ்சாயத்ஸ் அப்படின்னா என்னென்னா, கிராம ஊராட்சி. அதாவது நம்ம எடுத்துட்டோம்னா முதலாவது அதை பற்றி சொல்லியிருக்கு. அது தோற்றம், அந்த ஊராட்சியோட எல்லை வரம்பு, வருவாய் வந்து கிராமம் தான். அப்போ அதுலேயும் பார்த்தோம்னா சில சமயங்களில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கிராமங்கள் ஊராட்சியின் கீழ்குழுவாக செயல்படுகிறது. இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்களில் இந்த பஞ்சாயத்து ராஜ் தான் நிறுவப்பட்டு உள்ளது. இந்த வில்லேஜ் பஞ்சாயத்ஸோட பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்டாப்ளிஷ்மெண்ட். The jurisdiction of a panchayat is usually confined to one revenue village. அதான் ஒரு வருவாய் கிராமம். In some cases, though not very frequently, 2 or more small villages are grouped. சில இடங்களில் 2 அதுக்கு மேற்பட்ட கிராமங்களை சேர்த்து அதை ஒரு பஞ்சாயத்து கீழே அவங்க கொண்டு வராங்க. அந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு அதை நம்ம சொல்கிறோம். அதோட ஃபங்க்ஷன்ஸ், அதோட பணிகள் என்னென்னு பார்த்தோம்னா, அது முக்கியமான மாவட்ட வாரிய அதோட பணிகள் வந்து ஊராட்சியின் கீழே என்னென்ன பாருங்கள், குடிமை, பொருளாதாரம் எல்லாமே அவங்களுக்கு பலவற்றை உள்ளடக்கியிருக்கும். சிறிய இடர்பாடுகள் ஊராட்சியில் அகற்றப்பட்ட சாலைகள், தொடக்கப்பள்ளிகள், கிராம சுகாதார நிலையங்கள் இதெல்லாமே பஞ்சாயத்துகளால் நிர்வகிக்கப்படுகிறது. குடிநீர், வேளாண்மைக்கு நீர் வளங்கள் அதெல்லாம் அவங்களோட எல்லைக்கு பொறுப்பு. அடுத்து பண்ணை பராமரிப்பு, சந்தை, சேமிப்பு கிடங்கு எல்லாத்தையுமே அவங்க தான் மேலாண்மை செய்கிறாங்க. கிராம ஊராட்சிகளின் வருவாய் ஆதாரங்கள் பின்வருவன. ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கும்போது, ஃபங்க்ஷன் ஆஃப் பஞ்சாயத்ஸ் வந்து
என்னன்னா இன்க்ளூடிங் சிவில் எக்கனாமிக் அண்ட் ஸோ ஆன். அப்போ இந்த ஸ்மால் டிஸ்பியூட்ஸ் மே பி டிஸ்போஸ்ட் பை த பஞ்சாயத்ஸ் ஆன் த ஸ்பாட். அப்புறம் ரோட்ஸு, ப்ரைமரி ஸ்கூல்ஸ், வில்லேஜ் டிஸ்பென்சரிஸு, அதான் சுகாதார நிலையங்கள் நடத்துறது, சப்ளை ஆஃப் வாட்டரு, அப்புறம் போத் ட்ரிங்கிங் மட்டும் இல்லாமல் இரிகேஷனுக்கும், அப்புறம் இந்த மாதிரி எல்லாமே அதில் இதுக்கு வந்து ஃபார்மிங்கு, மார்க்கெட்டிங், ஸ்டோரேஜு எல்லாமே எவ்ரி திங் கம் அண்டர் தட் கேட்டர். சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்ஸ், எது மூலமாக வருமானம் கிடைக்கிது? டைம் கிராம ஊராட்சிகளின் வருவாய் வந்து பொது சொத்து வரி, நிலம் மீதான வரி, தொழில் வரி, விலங்குகள் மீதான வரி, இதன் மூலமாக தான் அவங்களுக்கு வருவாய். அது தவிர பிற வரிகள் பாருங்க, சேவை வரி, நுழைவு வரி, திரையரங்கு வரி, புனித ஸ்தலங்கள் வரி, திருமணம் மீதான வரி, பிறப்பு மற்றும் இறப்பு மீதான வரி, உழைப்பாளர் மீதான வரி, இதெல்லாத்தையும் உள்ளடக்கியது. உண்மையில் மாநில அரசின் அனுமதியுடன் மட்டுமே கிராம ஊராட்சிகளில் வரி விதிக்கப்படுகிறது. இந்த வரி விதிப்பதற்கு சில வரம்புகள் உள்ளன. மாவட்ட வாரியங்கள் அல்லது ஜில்லா, ரெண்டாவது பாயிண்ட் வந்தோம்னா, இப்போ இதுலையும் பார்த்தீங்கன்னா சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ எப்படி உங்களுக்கு வில்லேஜில் எப்படி வருதுன்னா, ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, டேக்ஸஸ் ஆன் லேண்டு, அப்புறம் வந்து ப்ரொஃபஷன் டேக்ஸு, டேக்ஸ் ஆன் அனிமல்ஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸு, அதர் டேக்ஸஸ். இப்போ சொன்ன எல்லாமே பர்த்து, டெத்து, லேபர் டேக்ஸு எல்லாம் எவ்ரி திங் வில் கம் அண்டர் தட் கேட்டகரி. அடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் போர்டு ஆர் ஜில்லா பரிஷத்தில் என்ன பார்க்குறோம், இதோட தோற்றம் வந்து அனைத்து கிராமப்புற பகுதிகளையும் உள்ளடக்கி இது வந்து ஜில்லா அமைப்பு அப்படின்றது மாவட்ட அளவில் தோற்றுவிக்கப்படுகிறது. இது வந்து இதோட பணிகள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஜில்லா அமைப்பு என்பது இந்த மாவட்ட அளவில் தோற்றுவிக்கப்பட்டிருக்குது. மாவட்ட வாரியத்தின் பணிகளாக அவங்க சில பணிகளை செய்து வராங்க. மாவட்ட வாரியங்களின் வருவாய் ஆதாரங்கள், மாநில அரசிடமிருந்து பெறும் மானிய உதவி, நிலத்தீர்வுகள், சுங்க கட்டணம், சொத்திலிருந்து பெறுகிற வருமானம் மற்றும் மாநில அரசுகளிலிருந்து பெறக்கூடிய கடன்கள், வளர்ச்சி பணிகளுக்காக மத்திய அரசு மேற்கொள்ளும் திட்டங்களுக்கான மானியங்கள், பொருட்காட்சிகள், கண்காட்சிகளிலிருந்து பெறப்படுகிற வருமானம், மாநில அரசு ஏற்றுக்கொள்கிற சொத்து வரி, பிற வரிகள் எல்லாமே இதில் ரெண்டாவது இதில் அடங்குது. மூணாவது பார்த்தோம்னா நகராட்சி அமைப்புகள். நகராட்சி அமைப்புகள் பார்க்கும்போது இங்கே என்ன சொல்கிறோம் நம்ம, நகராட்சி அமைப்புகள் வந்து அதான் முனிசிபாலிட்டிஸ். அப்போ இதை வந்து நம்ம இதை டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸ், ஜில்லா பரிஷத் வரைக்கும் பார்த்துருக்கோம். மீதி தேர்ட் இதெல்லாம் நம்ம வந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு நாள் எடுக்கணுமா? இன்றைக்கே 15 நிமிஷம் எடுத்து எடுத்துக்கிறோமா?